Welcome friends, welcome to our New Hope Mechanical. Learn and study, proceed to win. நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதை மற்றவங்க கற்றுக்கிறதுக்காக இங்கே ஷேர் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பேரிங் எப்படி நம்ம ஒரு ஷாப்லேருந்து ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேசிக்காக நம்ம எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் ஒர்க் ஷாப் ஜாப் ரிலேட்டடாக போனால் அங்கே சாஃப்ட் பேரிங் அலைன்மெண்ட்டு, சாஃப்ட் பேரிங் ஃபிக்ஸு, ரிமூவல் இந்த மாதிரி ஜாப் ரொம்ப பேசிக் ஒர்க் ஷாப் ரிலேட்டடான ஜாப்க்கு. ஸோ இந்த மாதிரி ஜாப் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இந்த பேரிங்கை பற்றியும் சாஃப்ட்டை பற்றியும் இருக்கணும். ஸோ அதோட வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் போட்டிருக்கோம். இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்டடி பண்ணி நல்லா கற்றுக்கோங்க. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, சாஃப்ட்லேருந்து பேரிங்கை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம், அது எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் ரிமூவ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிமூவிங் a bearing from a shaft can be a challenging task, but here are some steps and methods to help you do it safely and effectively. ஷாப்ட்லேருந்து பேரிங் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் தான். ஸோ சில ஈஸி மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம சேஃபாகவும் ரொம்ப கரெக்டாகவும் பேரிங்கை நம்ம ஷாப்ட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன மெத்தடுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் த ஏரியா, டிஸ்கனெக்ட் த பவர், அப்ளை ஹீட். அது ஆப்ஷனல். அப்ளை ஹீட் நம்மளோட அந்த பேரிங் டைப்பும் ஷாஃப்ட்டோட அந்த ஃபிட்னஸையும் பொறுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏரியா க்ளீனாக இருக்கணும், சரௌண்டிங் ஏரியா. அண்டு நம்ம ஒரு ஷாஃப்ட்டில் பேரிங் இருக்குன்னா அதில் உள்ள கிரீஸோ அது மற்றபடி டஸ்ட்டு டெப்ரிஸ் இந்த மாதிரி கண்டிஷன் எது இருந்தாலும் நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கணும். அண்டு ஏதாவது ஒரு மோட்டரோட ஷாஃப்ட்லேருந்து நம்ம பேரிங் கழட்டதாக இருந்தால் பவர் சப்ளை எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். அது எந்த ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எந்த ஒரு ஸ்டோர்டு எனர்ஜியாக இருந்தாலும் அந்த எனர்ஜி ஜீரோ எனர்ஜி ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து தான் நம்ம அதுலேருந்து ஒரு பார்ட்டை எப்போவுமே டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ சம்டைம் பேரிங் ஸ்ட்ரெக்கப் ஆகிடுச்சுன்னா அது கரோசனோ இல்லை ரஸ்ட்டோ ஏதாவது ஒரு ரீசன்னால ஸ்ட்ரெக்கப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹீட் கன் அல்லனா ஹீட்டிங் சார்ஜ் யூஸ் பண்ணி நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷாப்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அது. ஸோ க்ளீன் த ஏரியா, டிஸ்கனெக்ட் பவர், அப்ளை ஹீட். இது ப்ரிப்பரேஷன். நம்ம ஒரு ஜாப் பண்ணதுக்கு முன்னால் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஹவு டு ரிமூவ் பேரிங்ஸ். அது 3 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் புல்லர் மெத்தட். புல்லர் யூஸ் பண்ணி நம்ம பேரிங்ஸ் ரிமூவ் பண்ணுறது. புல்லர் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு 3 லக் புல்லரோட இமேஜ். சரியா? இந்த புல்லரோட சென்டர் பாயிண்ட் இந்த இருக்குல்ல போல்ட்டு, இந்த சென்டர் பாயிண்ட் ஷாஃப்ட்டில் நம்ம ஷாஃப்ட்டோட சென்டரில் ஹோல்ட் பண்ண வச்சுட்டு இந்த 3 லக்ஸையும் பேரிங்கோட அவுட்டர் ரேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த நட்டு மாதிரி இருக்கிற சேஃப் நம்ம ரொட்டேட் பண்ணுறப்போ, அதாவது டைட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பேரிங் அப்போட்டில் மூவ் ஆகும். ஸோ புல்லர் மெத்தட். யூஸ் ஏ பேரிங் புல்லர், அட்டாச் ஏ பேரிங் புல்லர் டு த பேரிங் அண்ட் shaft. Tighten the puller, slowly tighten the puller until the bearing starts to move. Remove the bearing. Continue to tighten the puller until the bearing is completely removed. ஸோ எல்லா ஜாப்புக்கும் இது பொருந்தாது. அதாவது ஷாப்பில் பேரிங் ஃப்ரீயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி உள்ள செட்டிங்கில் மட்டும்தான் இந்த புல்லர் மெத்தட் பாசிபிளாக இருக்கும். அதுவே நமக்கு ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிளியரன்ஸ் ஃபிட்டில் நம்ம ஒரு வீடியோ முன்னால் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு 3 விதமான ஃபிட் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். கிளியரன்ஸ் ஃபிட்டு, ரன்னிங் ஃபிட்டு, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. இதில் அந்த கிளியரன்ஸ் ஃபிட்டுக்கு இந்த புல்லர் மெத்தட் ஈஸியாக பொருந்தும். ஏன்னா நமக்கு அந்த பேரிங்கோட இன்னர் ரேஸோட டயாவும் ஷாஃப்ட்டோட அவுட்டர் ரேஸோட டயாவும் அவுட்டர் டயாவும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரே டயாவோ அல்லது கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தடுக்கு இந்த புல்லர் மெத்தடு ரொம்ப ஈஸியாக நம்மளால் பேரிங்கை கழட்ட முடியும். ஸோ ஒரு ஜாப்புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாலே அது எந்த மாதிரி ஃபிட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நார்மலான ஃபிட்டாக, ஷாஃப்ட்டோட டயா என்ன, பேரிங்கோட இன்னர் டயா என்ன, எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்லி சேம் டயாவில் இருந்ததுன்னா இந்த புல்லர் மெத்தட் நமக்கு பாசிபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் மெத்தட். யூஸ் ஏ ஹைட்ராலிக் ப்ரெஸ், பிளேஸ் த shaft and bearing in a hydraulic press, apply pressure, slowly apply pressure until the bearing starts to move, remove the bearing, continue to apply pressure until the bearing is completely removed. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். இதுக்கு முன்னால் நான் கிளியரன்ஸ் ஃபிட்டில் இருந்தால் நம்ம புல்லர் யூஸ் பண்ணி ஈஸியாக கழட்டிக்கலான்னு சொன்னேன். ஸோ அந்த கிளியரன்ஸ் ஃபிட்டை அடுத்து ரன்னிங் ஃபிட்டில், அதாவது ஷாஃப்ட்டோட டயாமீட்டரும் பேரிங்கோட ஐடியும் சேம். அது 40னா இதுவும் 40 தான். நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணுறப்பவே லைட்டாக ஹீட் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம புல்லர் யூஸ் பண்ணி நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபிட்டு டைட் ஃபிட்டாக இருக்கும். புல்லர் யூஸ் பண்ணுறப்போ புல்லரோட சென்டர் அந்த போல்ட்டு அல்லது வேறு ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த த்ரெட் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இந்த ஷாஃப்ட்டு பேரிங்கோடு சேர்த்து எடுத்துகிட்டு ஹைட்ராலிக் ப்ரெஸ், இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோட பிஸ்டனுக்கு ஈக்குவலாக சென்டராக ஷாஃப்ட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். பேரிங் கீழே அந்த பெட்டில், கீழே இருக்கிற பெட்டில் உட்கார மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
சீட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா ஈஸியாக சாஃப்ட் வந்து மூவ் ஆகி கீழே போகும், பேரிங் அப்படியே ஹோல்ட் ஆகி அதில் இருக்கும், நம்ம பெட்லேயே இருக்கும். ஸோ லைட்டாக மூவ் ஆன அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அதை கண்டினியூவாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து சாப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஸ்டேஜுக்கு வந்துடும், கீழே வந்துடும். இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரெஷர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இப்போ 250 பார் தான், அதுக்கு மேலே நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமாக சேஃபாக வேலை பார்க்கணும் இந்த மெத்தடில். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து மெக்கானிக்கல் மெத்தட். யூஸ் ஏ பேரிங் ரிமூவல் டூல், attach a bearing removal tool to the bearing and shaft, turn the tool until the bearing starts to move, remove the bearing, continue to turn the tool until the bearing is completely removed. இது என்னென்னா ஹைட்ராலிக் மெத்தடில் நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம். சம்டைம் ஹைட்ராலிக் ப்ரெஸ் இல்லாத பட்சத்தில் மெக்கானிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம கழட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி மெத்தடுக்கு வந்து நமக்கு வந்து படத்தில் பார்த்துருக்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. இது வந்து பேரிங் செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை பேரிங் ஸ்ப்ளிட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை பேரிங் எக்ஸ்ட்ராக்டர் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்றாப்புல நேம் சேஞ்சஸ் ஆகும். ஆனால் இதோட ஜென்ரலான நேம் வந்து பேரிங் செப்பரேட்டர். இந்த டூலை பொறுத்த வரைக்கும் இதில் சைடு கர்சர் மூவது பாருங்கள், இதில் சைடு 2 ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் வந்து நம்ம இந்த 2 யூனிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது மேலே ஹோல்டு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். சென்டரில் இது வரும், இந்த லாங் போல்ட் இருக்குல்ல, இது நம்ம வந்து சென்டரில் வரும். இப்போ நம்ம பேரிங்க்கு கீழ்ப்பக்கம், பேரிங்கோட அவுட்டர் ரேஸ்க்கு கீழ்ப்பக்கமாக இந்த டிஸ்கை வந்து கீழே செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதிலிருந்து மேலே 2 எக்ஸ்டெண்டட் நட்டு 2 எக்ஸ்டெண்டட் போல்ட்டு போட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே லாக் நட் போட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த மிடில் ஆஃப் கேப்பில் வந்து நம்ம ஒரு ஹைட்ராலிக் ஜாக்கோ சின்னதாக ஹைட்ராலிக் ஜாக் ஏதாவது கொடுத்து நம்ம அப்ரேட் பண்ணோன்னா அந்த ஹைட்ராலிக் ஃபோர்ஸ்னால் பேரிங் அவுட்டர் ரேஸோடு சேர்த்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மெக்கானிக்கல் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த 3 மெத்தட்லேயும் அதிகமான இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பேரிங் வந்து ரிமூவ் பண்ணுறோம். இது போக நமக்கு பேரிங் வரல, இந்த 3 மெத்தட்லேயுமே நம்மளால் எடுக்க முடியல அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் கட்டிங்கோ இல்லை கிரைண்டிங் மிஷினோ யூஸ் பண்ணி பேரிங் அவுட்டர் ரேஸை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னர் ரேஸை இதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ ஷாஃப்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா வியர் ப்ரொடெக்டிவ் கேர், என்னென்ன நமக்கு சேஃப்டி பிபிஇ தேவையோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சேஃப்டி க்ளவுஸ், சேஃப்டி கிளாஸஸ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் இன்ஜுரி. ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதுனால, ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். யூஸ் ப்ராப்பர் டூல்ஸ், கரெக்ட் டூல்ஸ் வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறப்போ டேமேஜும் ஆகாது, அவ்வளோ ஈஸியாக ஆக்சிடென்ட் ஆகிறதையும் நமக்கு தடுக்கலாம். யூஸ் த கரெக்ட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் டு அவாய்ட் டேமேஜிங் டு த ஷாஃப்ட் ஆர் பேரிங். அவாய்ட் யூஸிங் ஃபோர்ஸ், மோர் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம கொடுக்கக்கூடாது, எக்ஸசிவ் ஃபோர்ஸ். அதான் ஆல்ரெடி நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறப்பவே சொன்னேன், 250 பார் தான் நமக்கு ரெக்கமெண்டட்னா 250 பாரை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். வரலைன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மூமெண்ட்டு நம்ம யோசிக்கணுமே தவிர தொடர்ந்து அதே யூனிட்டில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அவாய்ட் யூஸிங் எக்ஸசிவ் ஃபோர்ஸ் விச் கேன் டேமேஜ் த ஷாஃப்ட் ஆர் பேரிங். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்ளை பெனட்ரேட்டிங் ஆயில், அதாவது நம்ம ஒரு பேரிங் கழட்டதுக்கு முன்னாலேயே பேரிங் போட்டு நம்ம புல்லர் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா ஒரு 10 மினிட்க்கு முன்னால் இப்போ ஆயில் போட்டிங்கன்னா அது பெனட்ரேட் ஆகும் இல்லை. ஸோ பேரிங் ஷாஃப்ட்டில் வந்து அது பெனட்ரேட் ஆகிறப்போ கொஞ்சம் நம்ம லூஸ் ஆகிறதுக்கு சில சான்சஸ் இருக்கும். யூஸிங் ஏ பேரிங் ஸ்ப்ளிட்டர், நான் லாஸ்ட்டாக சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி பேரிங் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு எந்த சான்சஸும் இருக்காது. சீக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப், அதாவது நம்மளால் முடியல, ஏதாவது நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏதாவது டவுட் இருக்குது, இது சம்டைம் ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா புல்லர் போட்டு யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப டைட்டாக பிரிட்டில் ஆகிற கண்டிஷனில் நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து தொடர்ந்து மூவ் பண்ணி புல்லரை வந்து நம்ம டைட் பண்ணக்கூடாது. யாராவது இதுக்கு முன்னால் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருப்பாங்க, அவங்களையோ இல்லைனா அவங்களோட இன்ஜினியர்ஸையோ யாரையாவது காண்டாக்ட் பண்ணி இது ஆக்சிடெண்ட் ஆகாமல் நம்ம வந்து ஜாப்பை முடிக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ பை ஃபாலோயிங் தி ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு ரிமூவ் த பேரிங் ஃப்ரம் த ஷாஃப்ட் அண்ட் சேஃப்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. நம்ம சொன்ன இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது அந்த ஷாஃப்ட்டுக்கும் பேரிங்க்கும் எந்த மெத்தட் சூட்டபிள் ஆகுங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஷாஃப்ட்லேருந்து பேரிங் ரிமூவ் பண்ண முடியும். சேஃபாகவும் கரெக்டான டைம் ஃப்ரேமில் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.